ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் பின் வந்து யூ பின் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ மாதிரி ட்ரா பண்ணி ஓஹெச்பி ஷீட் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டே மெட்டீரியல்ஸ் தான். ஓஹெச்பி ஷீட்டு, நம்மளுக்கு க்ளூ, அது போக வந்து ஸ்டோன் செயின், பேர்ல் செயினும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதோட மெட்டீரியல்ஸே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சர்க்கிள் யூ வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு லென்த்துக்கு பேஸ்ட் பண்ணேன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அகெயின் க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து பேர்ல் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஒரு சென்டராக வச்சு பண்ணின மாதிரி பண்ணினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே எப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற ஸ்டோன் செயினை விட ஒவ்வொரு லைனும் வந்து ஒரு ஒரு படி வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேர்ல் செயின் வச்சுருக்கேன் இல்லையா, அடுத்தது வந்து ஸ்டோன் செயின் தான் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் க்ளூ போட்டுக்கிறேன். க்ளூ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேர்ல் செயின்லேருந்து ஒரு 2 பேர்ல் மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து கீழே ஃபுல்லாக இப்படி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம ஹேரில் பண்ணும்போது நல்லா லுக்காக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்காட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த் ஆக்குற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் லைன், அதனால் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுறேன். ஒரு ஒரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அந்த மாதிரி அந்த கேப் வர அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் செயின். இந்த ஸ்டோன் முதல்ல வச்ச ஸ்டோன் செயினை விட ஒரு 2 ஸ்டோன் செயின் மேலே தள்ளி வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம். லுக் வைஸ் வந்து செம்மையாக இருந்தது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த யூ ஷேப்புக்கு அளவாக மட்டும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். மற்றது வந்து அப்படியே விட்டிங்கன்னா தான் ஒரு ஃப்ளோயியாக நல்லா லுக்காக இருக்கும். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ல் வச்சோம் இல்லையா, அதை விட ஒரு 2 மட்டும் மேலே வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் கட்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னர் நான் வந்து யூ ரொம்ப எனக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சிறுசு பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ வந்து உள்ளே க்ளூ போட்டு உள்ளே வந்து 2 ஸ்டோன் செயின்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் லென்த்தாக பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, இந்த உள்ளே பேஸ்ட் பண்ணிங்கன்னா லென்த்தாக பேஸ்ட் பண்ணதை விட 2 ஸ்டோன் செயின் கீழே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டெப் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் 2 விட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் உள்ளே ரொம்ப கேப் விட்டங்காட்டிக்கும் இப்போ அகைன் எனக்கு அந்த கேப் ரொம்ப அதிகமாக தெரியுதுங்கிறக்காக நான் உள்ளே மறுபடியும் பேஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறத விட கொஞ்சம் லென்த்தாக பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக லுக்காக வரும். இப்போ ஸ்டோன் செயின், அதாவது ஒரு ஸ்டோன் செயின், ஒரு பேர்ல் செயின், இந்த மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா அகைன் வந்து அவுட்டரில் லைன் போட்டுட்டு பேர்ல் செயின் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்டோன் செயினுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி பேர்ல் செயின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா லுக் வைஸ் வந்து ரெடி. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி கட் பண்ணுறது என்னங்கிறத. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். எந்த அளவுக்கு வச்சா உங்களுக்கு ஹேருக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சிசர் வச்சு இந்த யூ ஷேப்புக்கு இன்னர் சைடு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவுட்டர் சைடுமே வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து கட் பண்ணிடலாம். கீழே எக்ஸஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ண வரைக்கும் மட்டும்தான் ஓஹெச்பி ஷீட் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து ஓஹெச்பி ஷீட் இருக்கக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா இதோட லுக். இதுக்கு வந்து நான் அடுத்தது வேக் ஷீட் எடுத்திருக்கேன். யூபின் ஜாயின் பண்ணோம், அதனால் வேக் ஷீட் எடுத்து இந்த மாதிரி இதை வச்சு ஒரு பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம என்ன ஷேப்பில் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதே ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இன்னர் சர்க்கிளையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் யூபின் வந்து எடுத்திருக்கேன். யூபினை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பில்லர் வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குதாங்கிறது பார்த்து. கொஞ்சம் டைட் பண்ணுறது, கொஞ்சம் இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வேக் ஷீட்டில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஹோல் பின் வச்சு ஹோல் பில்லர் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த யூ பின் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டும் போது அந்த பெண்ட் பண்ணிக்கிறது வந்து வெளியே தெரியாது, லுக்கும் நீட்டாக இருக்கும். அண்ட் இன்னுமே நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து இந்த ஓஹெச்பி ஷீட் மேலே நம்ம க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இந்த வேக் ஷீட்டை அப்படியே வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா போட்டு க்ரிப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா கிளிப் போட்டு கூட நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு ஓவர் நைட் அந்த மாதிரி ட்ரை ஆக விட்டுருங்க. இதோட ஃபுல் லுக் காட்டுற பாருங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ அழகாக ஃப்ளோயியாக இருக்குது பாருங்கள். இதில் ஹேரில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே லுக் வைஸ் வந்து அழகாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள் தான். இது உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்ததுங்க, இதோட ஃபோட்டோவுமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.